மதுரை காவல் நிலையத்தில் புகார் தர வந்தவரிடம் 32 சவரன் நகை வாங்கிக் கொண்டு மோசடி செய்த இன்ஸ்பெக்டர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணேஷ் பாபு இணைகிறார். கணேஷ், விவரங்கள். மதுரை அருகே திருமங்கலம் பகுதியில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஆய்வாளராக கீதா உள்ளார். இவரிடம் திருமங்கலம் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ்குமார் மற்றும் அபிநயா ஆகிய இரு தம்பதிகள் கடந்த ஒரு வருடத்துக்கு முன்பு இவர்களுக்கு திருமணமான நிலையில் இவர்களிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து தொடர்பதாக வழக்கு திருமங்கலம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அபிநயா தொடுத்துள்ளார். வழக்கு விசாரணைக்கு ராஜேஷ்குமாரை அழைத்து கீதா விசாரணை நடத்தினார். அப்போது இருவரும் விவாகரத்துக்கு செய்வதற்கான ஒப்புதல் அளித்தனர். ஆதலால் அபிநயா அணிந்து வந்த 102 சவரன் தங்க நகையை மீட்டு தர கோரி ஆய்வாளர் கீதாவிடம் முறையிட்டார். அதன் பேரில் ராஜேஷ்குமார் 102 சவரன் தங்க நகையை கீதாவிடம் ஒப்படைத்தார். ஆனால் ஆய்வாளர் கீதா 70 சவரன் தங்க நகையை மட்டுமே ஒப்படைத்தார். எஞ்சிய 32 சவரன் தங்க நகையை கொடுக்காமல் காலதாமதம் செய்து வந்த நிலையில் ராஜேஷ்குமார் மதுரை டிஐஜியிடம் இது குறித்து புகார் அளித்தார். அப்போது காவல் ஆய்வாளரான கீதா இது தொடர்பாக சத்தம் செய்யப்பட்ட நிலையில் எஞ்சிய நகையை குறிப்பிட்ட காலத்திற்குள் கொடுப்பதாக டிஐஜியிடம் முறையிட்டார். காலம் கடந்து போக 5 மாதங்களுக்கு மேலாகியும் கீதா இதுவரை நகையை திருப்பி கொடுக்காத காரணத்தினால் டிஐஜி ரம்யா பாரதி உத்தரவின் பேரில் டிஎஸ்பி அருள் கீதாவை கைது செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இன்று மாலைக்குள் நகையை ஒப்படைக்காவிட்டால் சிறை காவலுக்கும் உத்தரவிட்டுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. விவரங்களுக்கு நன்றி கணேஷ் பாபு.